ஹாய் மக்களே, இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியா 1 kg சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த பட்டை வகை அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்டா கொடுக்குறேன், மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க. 400 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, ஒரு கட்டு புதினா, அரை கட்டு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாத்திரம் சூடானது 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதில் பட்டை வகைகள் எல்லாமே அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வாசனைக்காக புதினா, கொத்தமல்லி சேர்த்து வெங்காயத்தை நல்லா சுருள வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியுமே ஆட் பண்ணிட்டு இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா அதில் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லியுமே அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. மசாலா வைப்பு அதில் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூளுமே அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ 150 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனும் அதில் ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்ல விட்டுட்டு நல்லா மூடி போட்டு கிளறி கொடுத்துட்டு இருந்தா மசாலா பிரிஞ்சு வரும். இப்போ நான் 4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். ஊற வச்சிருக்க அரிசியுமே அதில் தண்ணி வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப கிளற வேணா, அரிசி உடஞ்சிரும். இப்போ இது தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆனதும் புதினா, கொத்தமல்லி முதல்ல கார்னிஷிங்க்கு வச்சுட்டு இப்போ நம்ம தம் போடுறதுக்கு வச்சுட்டு ஒரு கல் எடுத்து அதில் மேலே வச்சுக்கோங்க. 25 நிமிஷத்துக்கு அதை ரெஸ்ட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெசிபி ரெடி. மறக்காம உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க. என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.